ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 18, 2025. உங்கள் அனைவருக்கும் தந்தேரஸ் பண்டிகையின் பன்மடங்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போதும் தனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். உங்களது அதிர்ஷ்ட நட்சத்திரம் இவ்வுலக வானில் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே இந்த பண்டிகைக்கான மிகுந்த சுப பாவனைகள் மற்றும் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போதும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். பகவான் நமக்கு ஞானத்தின் பொக்கிஷங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்கியிருக்கிறார். நீங்கள் இந்த எண்ணத்தையும் வையுங்கள், நான் அனைத்து பொக்கிஷங்களாலும் சுயத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சூக்ஷ்மமான பொக்கிஷங்களின் தொடர்பு சூக்ஷ்மமான பொக்கிஷங்களோடு இருக்கிறது. எந்த ஒரு ஆத்மா சங்கம யுகத்தில் இந்த சூக்ஷ்ம பொக்கிஷங்களால் நிரம்பி விடுகிறார்களோ அவர்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கு ஸ்தூலமான பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கிறார்கள். ஞானத்தின் பொக்கிஷம் இருக்கிறது, குணங்களின் பொக்கிஷம் இருக்கிறது, புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷம் இருக்கிறது, தூய்மை தன்மையின் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷம் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பொக்கிஷமும் இருக்கிறது, சக்திகளின் பொக்கிஷமும் இருக்கின்றது. இவை அனைத்தும் பொக்கிஷங்களாகும். இவற்றால் தன்னைத்தான் நிரப்பிக் கொண்டே செல்வோம். ஞானத்தின் தொடர்பு செல்வத்தோடும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தோடும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தோடும் ஆசிர்வாதங்களின் பொக்கிஷத்தோடும் இருக்கின்றது. இவை அனைத்தினாலும் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வோம். அனுதினமும் ஞானத்தை கேட்பதால் ஞானத்தின் பொக்கிஷம் நமக்குள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஞானத்தை சிந்தனை செய்வதனாலும் பிறருக்கு ஞானத்தை கூறுவதனாலும் இந்த பொக்கிஷமானது மிகவும் அதிகரிக்கின்றது. அதன் அடிப்படையில் நாம் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தையும் அதிகரிக்க முடியும். எந்த அளவிற்கு ஞானத்தின் பாயிண்ட்டுகளை வாழ்க்கையில் பயன்படுத்துவோமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவோம். மூன்றாவது உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் பொக்கிஷம். அது சேவைகளாலும் யோகத்தாலும் புண்ணிய கர்மங்கள் செய்வதாலும் நமது அதிர்ஷ்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பகவான் இப்போது தர்ம யுகத்தை படைத்திருக்கிறார். அதில் யார் எந்த அளவிற்கு புண்ணிய கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தருகின்றார். அனுதினமும் எழுந்தவுடன் சிந்தனை செய்வோம், நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன், மிகுந்த சுகமாக இருக்கின்றேன், மிக பெரும் செல்வந்தனாவேன். தனது ஸ்ரீ லக்ஷ்மி சொரூபத்தை இமோட் செய்வோம். நாம் சுயம் செல்வத்தின் தேவியாவோம், செல்வத்தின் தேவர்களாவோம். பாருங்கள், ஸ்ரீ லக்ஷ்மி அவர்களை செல்வத்தின் தேவி என்று கூறுகிறார்கள். ஆண்களில் குபேரன், அதாவது தேவதைகளுடைய பொக்கிஷதாரர், அவரை மிக பெரும் செல்வமுடையவர் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட தேவதைகளின் சித்திரங்களெல்லாம் நமது நினைவார்த்தங்களே ஆகும். அதிகாலை எழுந்ததும் உண்மையான மனதோடு இந்த சிந்தனைகளை மேற்கொள்வோமானால் நமது செல்வம் அதிகரித்து கொண்டே செல்லும். உங்கள் அனைவருக்கும் சிறிய தீபாவளிக்கான வாழ்த்துக்கள் மற்றும் தந்தேரஸ் பண்டிகைக்கான வாழ்த்துக்கள். தீபாவளிக்காக மக்கள் புதிய புதிய பொருட்களை வாங்குகிறார்கள். நீங்கள் உங்களுக்காக புதிய தாரணைகள் எதையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நான் இதனை செய்ய போகிறேன் அல்லது இன்றிலிருந்து இதனை நான் செய்ய மாட்டேன் என்று ஏதாவது உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். சுயத்திற்காக சதா காலத்திற்காக ஒரு புதிய பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு புதிய தாரணையை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த தந்தேரஸ் பண்டிகை நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஓம் சாந்தி.